வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல லான்ச் ஆக போற இந்த புது Realme 15 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 7 Gen 4, அப்புறம் வந்து 50 MP Sony OIS கேமரா, அப்புறம் வந்து 50 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 50 MP செல்ஃபி கேமரா, அப்புறம் 144 Hz டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 7000 mAh பேட்டரியுமே இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8+128GB. கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சில்வர் கலர் தான் வந்து இருக்கு. சார் வேல்யூன்னு வரையில ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1.186, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.464, பாடி சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பின்னு வரையில இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து 36,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவ்வளோலாம் வந்து இருக்காது. இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எனக்கு வந்து எவ்வளோன்னு வந்து தெரியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 24th அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆகுது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். அண்ட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு மாதிரியான பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுங்களா இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் அண்ட் கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். சார்ஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 80 வாட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 11 வோல்ட்ஸ், அப்புறம் வந்து 7.3 amps. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனை வந்து எடுப்போம். அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கு இந்த சில்வர் கலரில். சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். ரியல்மி ஸ்டோர் கரூரில் இருக்க ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவான ரியல்மி ஷோரூம். இங்கே ரியல்மியோட எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. பட்ஜெட் சி சீரிஸ் ஃபோன்லேருந்து காஸ்ட்லியான ஜிடி சீரிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. எல்லா ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் கூட வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ரியல்மியோட எல்லா அஃபிஷியல் ஒரிஜினல் ஆக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ ஒரு ஒயர்டு இயர்ஃபோனாக இருக்கட்டும், அண்ட் சார்ஜராக இருக்கட்டும், சார்ஜிங் கேபிளாக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், இயர்பட்ஸாக இருக்கட்டும், பூம் ஹெட்செட் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. ஒவ்வொரு மாடல் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து 2000 rupees வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த Realme 15 Pro ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ரியல்மி ஸ்டோர் கரூரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ரியல்மி சைடில் இருந்து தர எல்லா ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது போக உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரியல்மி ஸ்டோர் கரூரில் மட்டும் கிடைக்கிற ஆஃபர் என்னன்னா 2300 rupees வர்த்துள்ள இந்த ரியல்மி பட்ஸ் 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைச்சிரும். எனக்கு தெரிஞ்சு யாருமே இவ்வளோ சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க நான் வந்து நினைக்கிறேன். பேக் பேனலாக இருக்கட்டும், அப்புறம் சைட் ஃப்ரேமாக வந்து இருக்கட்டும். பட் என்னதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருந்தாலுமே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. அப்புறம் பேக் பேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலி வந்து கிளாசி ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணல. பட் என்னதான் கிளாசி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் வந்து நல்லாவே ஹைட் பண்ணுது. ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் பற்றி நம்ம வந்து கவலையப்படதே இல்லை. அப்புறம் இந்த ஃபோனில் நமக்கு வந்து 7000 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி இருந்துமே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.69 mm தான். அப்புறம் வெயிட்டின் வரையில வெறும் 187 grams தான் வந்து இதோட வெயிட் வந்து இருக்குது, தேங்க்ஸ் டு சிலிகான் கார்பன் டெக்னாலஜி. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில நமக்கு வந்து கீழே இங்கே சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல நம்ம வந்து டூயல் சிம் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு, ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஸ்பீக்கர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு பல்ஸ் லைட்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பல்ஸ் லைட்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ்னு வரையில இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.8 inchக்கான டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டின் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 144 Hzக்கான ஒரு சூப்பரான ஸ்மூத்தான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக அது பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்டில் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5K பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் ஸ்க்ரீன் கலர் மோட்ஸ்ன்னு வரையில இங்கே வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நேச்சுரல் சினிமேட்டிக் விவிட் அண்ட் இது போக நமக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா DCI-P3 அப்புறம் SRGB அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து இந்த டிஸ்பிளேல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் டோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐ கம்ஃபர்ட்னு ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்கச்சக்கமான டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6500 நிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான நிட்ஸ் உள்ள பிரைட்னஸ் இருக்கிற ஃபோன் நான் வந்து நினைக்கிறேன். அண்டு இன்னொரு ரிஃப்ரெஷிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து நல்ல ஒரு கர்வ்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எய்தர் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வந்து இருக்கும், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மைக்ரோ குவாட்கோவாக வந்துருக்கும். ஆனால் அதில் வந்து கர்வ்ட் ஸ்க்ரீன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக வந்து இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அடுத்த ப்ராசர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்க 4 nm பில்ட் பண்ண Snapdragon 7 Gen 4 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரியல்மி தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராசஸர் இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ Snapdragon 7 Gen 4 ரொம்பவே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சூப்பரான மிட்ரேஞ்ச் சிப்னு வந்து சொல்லலாம். Snapdragon 7 Gen 3 கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல சூப்பரான அப்கிரேட். அண்ட் நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி வந்து கவலையப்பட தேவையில்ல. கேஷுவல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்தவித பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸுமே வந்து இருக்காது. மேபி நீங்கள் வந்து கேமிங் இல்லைனா வந்து ஹெவி யூசேஜுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு சில ஃபோன்ஸ் வந்து இதோட வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆனால் 90% ஆஃப் தி யூசர்ஸ்க்கு இதோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்தவித பிரச்சனையுமே வந்து இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்கும். அப்புறம் பேட்டரின்னு வரையில முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7000 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து லைட் யூஸராக இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேட்டரி லைஃப் வந்து 2 days வரைக்குமே வரும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் சார்ஜிங்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுவுமே செம்ம ஃபஸ்ட்டு நல்லா குயிக்காக வந்து சார்ஜ் ஏறிடும். நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த Realme 15 Pro பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி Realme 14 Pro Plusஓட சக்ஸஸர். இந்த வருஷம் Realme 15 Pro Plus வந்து வராதுன்னு Realme வந்து சொல்கிறாங்க. 15 Pro Plusல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே நாங்கள் வந்து 15 Proலேயே வந்து கொடுத்துட்டோம்னு வந்து Realme வந்து சொல்கிறாங்க. அதனால் Realme 14 Pro Plus கம்பேர் பண்ணும்போது இந்த 15 Proல என்ன டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து அதில் வந்து 3x பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 3x பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து தூக்கிட்டாங்க. அப்கிரேட் என்னன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து 8 MPலேருந்து 50 MPக்கு வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MPலேருந்து 50 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MP வந்து இருக்குது. அதாவது செல்ஃபி வந்து 50 MP, அப்புறம் வந்து மெயின் கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MP வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டெப்த் கேமரான்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து IR பிளாஸ்டர் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் வைஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து கேமரா யூஐயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் வந்து இருக்குது. அப்புறம் AI லேண்ட்ஸ்கேப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவில் நம்மளால் மேக்ஸிமம் வந்து 4K 60 FPS வரைக்கும் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். பேக் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட் கேமராலையும் நம்மளால் வந்து 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். போன வாட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியுது. அப்புறம் ஃபோட்டோ வந்து இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து 2 கலர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வைப்ரண்ட், கிறிஸ்ப். ஸோ கிறிஸ்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலான அவுட்புட் வந்து கிடைக்கும். வைப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல விவிடான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஃபில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நமக்கு வந்து விவோ ஃபோன்ஸில் வந்து ஆரோ லைட்டிங் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் லைட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த கலர் டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வார்மராக வேணும்னா வார்மராக வந்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து கூலராக வேணும்னா கூலராக வந்து வச்சுக்கலாம். பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்ரேட் வந்து இருக்குது. போர்ட்ரேட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அந்த ஃபில் லைட் யூஸ் பண்ணி ஒரு சில போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஹை ரெசல்யூஷன், ப்ரோ, பனாரோமா, அப்புறம் ஸ்ட்ரீட், அப்புறம் ஃபிலிம், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், அப்புறம் லாங் எக்ஸ்போஷர், அப்புறம் டூயல் வியூ, அண்டர் வாட்டர், அப்புறம் டெக்ஸ்ட் ஸ்கேனர், அப்புறம் வந்து இன்னொரு ஏதோ ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டாரி மோட், அப்புறம் டில் ஷிஃப்ட் அண்ட் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம்.
கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாம்பிள் வந்து 4K 60 FPSல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அப்படியே நான் இப்போ வந்து நடக்கிறேன். இதோட ஸ்டெபிலிட்டியுமே எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அல்ட்ரா வைடில் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 10x வரைக்கும் இந்த மோடில் வந்து நம்ம ஜூம் போய்க்கலாம். பட் ஆனால் அல்ட்ரா வைடில் வந்து ஸ்விட்ச் ஆகிக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைடில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 4K 30 FPSல வந்து ஷூட் பண்ணணும். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Android 15 அண்ட் Realme UI 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Realme UI 15ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சர் தான் இந்த AI Edit Genie. ஸோ இந்த AI Edit Genieல என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா அந்த கமெண்டுக்கு ஏற்றபடி அந்த பிக்சரை வந்து சேஞ்ச் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து ஆட் அ கேட்னு வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுக்குறேன். ஆட் அ கேட். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை வந்து ஆட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது எல்லாமே க்ளவுடில் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஸோ ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு அந்த பிக்சரில் வந்து அந்த கேட்டை ஆட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்டை வந்து ஆட் பண்ணி வந்து கொடுத்துருச்சு. நல்லா ரியலிஸ்டிக்காக தான் வந்து இருக்குது. வெறுமனே கேட்டை மட்டும் ஆட் பண்ணாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா பிக்சருமே பார்த்தீங்கன்னா லைட்டாக எடிட் பண்ணி வந்து கொடுத்துருக்கு. ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டல்லாக வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டாக வந்து இப்போ மாற்றி கொடுத்துருச்சு இந்த பிக்சரை. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் டயலர் வந்து யூஸ் பண்ணல. ரியல்மியோட டயலர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பல்ஸ் லைட்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் வைஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பல்ஸ் லைட் உங்களுக்கு இது தேவைப்படலாம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி கூட வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஷெட்யூல் டைம் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் இது வந்து ஷோ ஆகணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட பிரைட்னஸ்மே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பேட்டரியில் கூட உங்களுக்கு லோ பேட்டரி வந்துச்சுன்னா அது வந்து ஷோ பண்ணுறது மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக Realme UI பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஃபோனோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எவ்வளோன்னு எனக்கு வந்து தெரில. ஸோ நமக்கு வந்து 24th அன்னைக்கு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் இதோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு வந்து தெரியும். என் கெஸிங் படி இது வந்து அண்டர் 30K இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபோனுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு இருந்தால் வருதுங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.